இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள உறவுகள் அனைவருக்கும், இந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினருக்கும் நன்றிகள். 7 மணி வரை இந்த கூட்டத்தை நடத்தலாமா வேணாமா, சிறப்பு பேச்சாளராக அழைத்திருந்த 2 பேர் வர முடியவில்லை. கூட்டமும் பெரிதாக இல்லை, நடத்தலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிற நேரத்தில் இந்த திமுக அரசை விமர்சிப்பதற்கு பிஹெச்டிலாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் பேச்சாளர் தான், இங்கே ஒவ்வொருத்தவங்களும் சீமான் தான். போடுவோம் மேடையை, பிடிப்போம் மைக்குன்னு இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். இங்கே பேசின எல்லாருமேனா முக்கால்வாசி பேர் எல்லாம் முதல் மேடை இந்த மேடை. அப்படி இருந்தும் முதல் மேடை பேசக்கூடிய நபர்களுக்கு நேரமாயிருச்சு, கொஞ்சம் இறங்குங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம தள்ளப்பட்டோம். அந்த அளவுக்கு எல்லாருமே இந்த திமுக அரசின் லட்சணங்களை தோலுரித்து காட்டினார்கள். எனக்கு முன்னாடி பேசின ஐயா விஜயராகவன் ஐயா, அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா உடல்நலம் சரியில்லாத போதிலும் தம்பிக்காக நின்று வாக்கு கேட்டமைக்கு மிக்க நன்றிகள். அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என்ன கடமைனா, 2020 நினைக்கிறேன், 2020 ஐயா கூப்பிட்டாரு போராட்டம். துணை குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி அவர்களை நம்ம எதிர்த்து கருப்பு கொடி காட்ட போகிறோன்னு, வேளாண் சட்டத்திருத்த மசோதாக்கு எதிராக. இதுவரை நானும் யோசிக்கிறேன், நம்மளும் தொடர்ச்சியாக மக்களுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம், வழக்குகளை வாங்குகிறோம். ஆனால் இந்த சிறை எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்த்ததுலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த போராட்டத்துக்கு போனேன். கரெக்டாக ஐயா சிறையில் உட்கார வச்சார். அவருக்கு மிக்க நன்றிகள். அதில் ஒரு பெருமை, மற்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் எப்படி 4 கடையை அடித்து உடைச்சோம், அதே மாதிரி அங்கே நம்ம கட்ட பஞ்சாயத்து பண்ணோம், இங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணோம் அப்படின்னு எப்படி பெருமை இருக்குமோ, அதே போல் எங்களுக்கு ஒரு பெருமை, மக்களுக்காக போராடி சிறைக்கு போனோம் அப்படின்ற பெருமை எங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. இந்த தெற்கு தொகுதி இதே பகுதியில் தான், இந்த பெரியார் நகர் என்னும் இந்த இடத்துலேருந்து தான் எங்களுடைய பரப்புரையை நாங்கள் ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வீட்டுக்காக நாங்கள் போனோம். ஒவ்வொரு மக்களையும் நம்ம சந்திக்கும் போது அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சாக்கடை எடுக்க மாட்டுறாங்க, தண்ணி சரியாக வரமாட்டுது, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. அதுலேயும் ஒரு 2 தெரு தள்ளி நாங்கள் வாக்கு கேட்டு போகும்போது ஒரு அம்மா ஓட்டு கேட்டு மட்டும் வர்றீங்க, மற்ற நேரத்தில் காணாமல் போயிடுறீங்க, இப்போ மட்டும் வர்றீங்க அப்படின்னு அந்த அம்மா அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறாங்க. அந்த அம்மா கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அக்கா வானதி சீனிவாசன் அவர்களிடத்தில் அந்த கேள்வியை கேட்டு இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். அவர்கள் வரமாட்டார்கள். அதனால் அவர்களிடத்தில் கேட்க முடியாது. யார் இப்போது வருகிறார்களோ அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். அவர்களுடைய ஆதங்கம் எங்களுக்கு புரிகிறது. மக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வந்தீங்கன்னா வேறு எதுவெல்லாம் செய்ய வேணாம், மதுக்கடையை இழுத்து மூடுங்க, அது போதும். நிறைய தாய்மார்கள் அந்த ஒரே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, எங்களுக்காக இந்த ஒன்றே மட்டும் செய்யுங்க, மதுக்கடையை இழுத்து மூடுங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டு சொல்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ சிக்கல் இருக்குது, எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா மதுக்கடைகளை மட்டும் இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உறுதியாக இந்த கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே போனேன்னா என் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இந்த மதுக்கடைகள் இருக்காது அப்படின்றத உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். அதன் முதல் கட்டமாக நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, நான் நின்று பேசிக்கிருக்கக்கூடிய இந்த பகுதி பெரியார் நகர், இந்த பெரியார் நகர் அப்படின்ற பேரை முதல்ல மாற்றுவேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி சின்ன பசங்க இன்றைக்கி மதுவினால் இன்றைக்கி தள்ளாடிக்கு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்தித்தாளில் படிக்கிறோம், திருநெல்வேலியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் 5 மாணவிகள், அரசு பள்ளிக்கூடத்துடைய 5 மாணவிகள் மது அருந்திக்கு இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் சின்ன பையன் மது அருந்திக்கு இருக்கிறான், பெருமையாக நினைக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டது யார்? நம்ம நினைப்போம் கருணாநிதி அவர்கள் அடித்தளம் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம நினைப்போம், இந்த திமுக அடித்தளம் போட்டு கொடுத்தது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த மது குடிக்கிறது அவமானம் என்ற நிலையை மாற்றி மது குடிங்க அப்படின்னு ஒருத்தர் ஊக்குவித்தார்னா அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பாரு அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எப்படிப்பட்டவராக இருந்திருப்பாரு? ஒரு தந்தை தன் மகனை சரியான வழியில் வழி நடத்தணும் அப்படின்னு நினைப்பார். அப்படி நினைச்சாருன்னா அவர் உண்மை உளமாற அவர் தந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
நான் பாதிக்கப்பட்டாலும், எனக்கு ஏகப்பட்ட கெட்ட பழக்கம் இருந்தாலும் என் மகன் வந்து நல்லவனாக இருக்கணும், என் மகன் குடிக்கக்கூடாது, என் மகன் புகைப்பிடிக்கக்கூடாது, இப்படி அவன் ஒரு தந்தை நினைப்பார். தமிழ்நாட்டில் கூடிய தந்தை இப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இங்கேயும் ஒரு தந்தை இருந்திருக்கிறாங்க. அந்த தந்தை என்னால் நம்ம சொல்லியிருந்திருக்கிறாரு, மது விலக்கு குறித்து என்னதம்மா சொல்கிறாரு, மது விலக்கு என்பது ஒரு பித்தலாட்ட நாடகம் என்றே கூற வேண்டும் அப்படின்னு ஒரு தந்தை சொல்லியிருக்கிறார். இந்த முட்டாள்தனமான கொள்கையால், அதாவது இந்த மதுவிலக்கு கொள்கையால் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் சுமார் 20 கோடி ரூபாய் நட்டமாகிறது. சொல்றது யார்? ஒரு தந்தை சொல்கிறார். இந்த விஷயத்தில் அரசாங்கம் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தந்தை சொல்கிறார். மதுவிலக்கு சட்டத்தால் பார்ப்பவனுக்கும் கள்ளச்சாராயம் விற்பவனுக்கும் தான் லாபமே தவிர சர்க்காருக்கோ பாட்டாளி மக்களுக்கோ எந்தவித நன்மையும் இல்லை. ஒரு தந்தை சொல்கிறார். பொதுவாக மதுவிலக்கு என்பது இயற்கையோடு போராடும் ஒரு முட்டாள்தனமான போராட்டமாகும். ஒரு தந்தை சொல்கிறார். மதுவிலக்கு என்பது ஒரு அதிகார ஆணவமே ஒழிய மனிதத்தன்மையில் சேர்ந்ததல்ல என்பதை எங்கு வேண்டுமானால் நிரூபிக்க தயார். ஒரு தந்தை சொல்கிறார். ஒரு மனிதனை பார்த்து உன் மனைவியிடம் கலவி செய்யக்கூடாது என்று சொல்வதற்கும் நீ மது அருந்த கூடாது என்று சொல்வதற்கும் என்ன பேதம் என்று கேட்கிறேன் என்று ஒரு தந்தை சொல்கிறார். மது தடை செய்யப்பட்ட நாடு அடிமை நாடாகும். தீபாவளிக்கு லீவு விடுவது எவ்வளவு முட்டாள்தனமோ அதை விட 2 பங்கு முட்டாள்தனம் மதுவிலக்கு எடுக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பதுமாகும் அப்படின்னு ஒரு தந்தை சொல்றாரு. இப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட தந்தையை தான் இவங்க பெரியார் ஈவே ராமசாமின்னு சொல்லிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரை தான் தந்தை பெரியார் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்படிப்பட்டவருடைய பேரில் இருக்கக்கூடிய இந்த நகர் எப்படி இருக்கும்? அவர் மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், என்ன பண்ணுறேன், வந்த உடனே பேரை மாற்றணும். இந்த ஊருக்கு, இந்த பகுதிக்கு பேரை மாற்றணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கீங்க. 2011 நம்ம வாக்கு செலுத்தணும். யாருக்கு வாக்கு செலுத்தணும்? திமுக ஆட்சி சரியில்லை, எங்கு மூழல் எதிலும் மூழல் என்ற நிலை இருக்குது. அதனால எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு நிற்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த ஆட்சியை நம்ம மாற்றணும் அப்படின்னு நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம்? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓட்டு போடல, அவர் இருக்கக்கூடிய கட்சி அதிமுகவுக்கு நம்ம ஓட்டு போட்டோம். 10 வருஷம் அவர்களுடைய கையில் அதிகாரத்தை நம்ம கொடுத்தோம். இன்னைக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதிமுக ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி 2021 நம்ம திமுகவுக்கு நம்ம வாக்கு செலுத்தணும். இன்னைக்கு 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மறுபடியும் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தலாம். இந்த திமுக ரொம்ப கொடுமையாக ஆட்சி செய்யுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு நிற்கிது, அதனால நம்ம அதே கட்சிக்கு வாக்கு செலுத்தலான்னு இன்னைக்கு மக்கள் ஒரு மனநிலையில் நிற்கிறாங்க. மக்களே, ஒரு திருடன் சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு திருடன் கையில் அதிகாரத்தை கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க கேட்கலாம், நீ இந்த தொகுதியில் வெற்றி பெற்று வந்தனா என்ன செய்வேன்னு கேட்கலாம். பல திட்டங்கள் இருக்கு, பல திட்டங்கள். என்ன திட்டங்கள்? இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிக்கக்கூடிய பேரறிவாளன் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக போனானா அவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனையில் என்று தான் வைத்தியம் பார்ப்பேன். எனக்கு திருமணம் ஆகலை, ஒருவேளை திருமணம் ஆனதுன்னா என்னுடைய குடும்பத்தார் அனைவரும் அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்ப்பாங்க. சொல்ல சொல்லுங்க, வானதி சீனிவாசன் அவர்களை சொல்ல சொல்லுங்க, இதற்கு முன்பாக ஆண்ட அம்மன் அர்ஜுனன் அவர்களை சொல்ல சொல்லுங்க, இல்லை ஆளை துடிக்கிற ஆட்சியாளர்களை சொல்ல சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒரு மகன் பிறந்தானா அந்த மகன் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிப்பான். நான் உறுதியாக சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இதற்கு முன்பாக ஆண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்வார்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்கே கல்வி இன்னைக்கு தரமாக இல்லை, மருத்துவம் இங்கே தரமாக இல்லை, தூய குடிநீர் இங்கே சுத்தமாக இல்லை. இன்னைக்கு மருத்துவ நிலைமை என்ன? இதே திங்கக்கிழமை மக்கள் போராடினாங்க. எதுக்காக தெரியுமா? மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்த ஒரு வயதான ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு தவறான சிகிச்சை கொடுக்கப்பட்டு அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு நீதி கேட்டு அரசு மருத்துவமனைக்கு முன்னாடி மக்கள் போராடுறாங்க. இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் அடிப்படை கட்டமைப்பு இல்லை. இன்னைக்கு குடிநீர் இல்லைங்க, அரசு மருத்துவமனைக்குள்ள குடிநீர் இல்லை, மக்கள் வெளியில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த நிலைமை தான் இருக்குது. அதே போல தான் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தோடைய தரமும் இன்னைக்கு அதே நிலைமை தான் இருக்குது. இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கு வெளிநாடுகளில் படிக்க வைக்கிறாங்க, பெரிய பெரிய சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நம்ம அரசு பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்க வைக்கிறோம். ஏன் அந்த ஓட்டை வாங்கிட்டு போன ஆட்சியாளர்களால் படிக்க வைக்க முடியல தன் பிள்ளைகளால்?
பிள்ளைகளை ஏன் படிக்க வைக்க முடியல? ஏன்னா அரசு பள்ளிக்கூடம் தரமாக இல்லை. ஆனால் வருஷத்துக்கு 33,000 கோடி, 1000 கோடி 2000 கோடி கிடையாதுங்க, 33,000 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்குறாங்க. அந்த பணம்லாம் யார் வீட்டு வயிற்றுக்குள்ளே போகுது? வயிற்றுக்குள்ளே போகுது தெரியல. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தோடைய தரம் பள்ளிக்கூடத்தோடைய அந்த கட்டமைப்பு தரமாக இல்லாமல் கட்டடம் இடிஞ்சு கீழே விழுதுங்க. 7வது படிக்கக்கூடிய மாணவன் படுகாயம் செய்தி வருது, தினந்தோறும் செய்தி வருது. ஏதோ ஒரு ஊரில் ஒரு மூலையில் அரசு பள்ளிக்கூடத்தோடைய கட்டடம் இடிந்து விழுந்து மாணவர்கள் படுகாயம் என்ற செய்தி தினந்தோறும் பத்திரிகைகளில் வந்து கொண்டு தான் இருக்குது, ஊடகத்தில் வந்து கொண்டு தான் இருக்குது. இந்த நிலையில் எப்படி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி தம் பிள்ளைகளை, தன்னுடைய வாரிசுகளை அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பாங்க? படிக்க வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம ஓட்டு போடுறோம், தேர்தல் வருது. ஆனால் ஏதாவது மாறுதல் வருதான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வரதில்லை. ஏன் வரதில்லை? நம்ம மாற்றி யாருக்கும் ஓட்டு போடுறதில்ல. போட்டால் 2 கட்சிக்கு, திமுக அதிமுக, அந்த 2 கட்சிக்கு ஓட்டு போட்டுடுறோம். தேர்தல் நேரத்தில் உனக்கு தான் ஓட்டு போடலான்னு, உங்கள் கட்சிக்கு தான் ஓட்டு போடலான்னு நினைக்கும் போது ஒரு ஓட்டு வீணாக போயிடுமோன்ட்டு நாம் ரெட்டலைக்கு நான் குத்திட்டேன். இதே தெருவில் வாக்கு கேட்டு போகும்போது ஒரு ஐயா சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் ஓட்டு போடலான்னு நினச்சிட்டு போனேன், ஆனால் ஒரு ஓட்டு வீணாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரெட்டலைக்கு குத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மாறி நீங்கள் குத்துனதுனால தான் இன்றைக்கி அவன் உங்களை மாற்றி குத்திக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எத்தனை விடங்கள் இந்த தெற்கு தொகுதியில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அடிப்படை வசதி இல்லைங்க, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லை. ஆனாலுமே நாங்கள் நல்லாட்சியை கொடுக்குறோம் அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாக்க வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச 2-3 தடவை அவர் பேசியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பேசுனது கிடையாது. பேசவும் மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவர்கள் எல்லாருமே அவ்வளவு நல்லவர்கள் கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வருவாங்க, ஓட்டை வாங்குவாங்க, காணாமல் போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வருவாங்க, வாக்குகளை கேட்பாங்க, வெல்வாங்க, காணாமல் போயிடுவாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் அப்படி நாங்கள் கிடையாது. தினந்தோறும் மக்களுக்கான போராட்ட களத்தில் நிற்கிறோம், பல வழக்குகளை வாங்குகிறோம். அந்த உரிமையில் நாங்கள் கேட்டு நாங்கள் நிற்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள். உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா. அதே போல் உலகத்திலேயே அதிகமாக அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு எது தெரியுமா? இந்தியா தான். இந்தியாவிலேயே அதிகமாக அரசியல் இயக்கம் இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு. இந்தியாவிற்கு விடுதலை நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் என்று பெருமைப்பட சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சி இருக்கு இந்த தமிழ்நாட்டில். நாங்கள் இந்தியா முழுவதும் ஆளுகிறோம். இந்தியாவிலேயே பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி பேசுகிறாங்க. அந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. நாங்கள் 1 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிறோம், திமுக பெருமைப்பட பேசுது. நாங்கள் 1.5 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிறோம், அதிமுக பெருமைப்பட பேசுது. இன்னைக்கு கட்சி தொடங்கியவர் முதல் எங்கள் கட்சியில் 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள், வெர்ச்சுவல் வாரிசர் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் இந்த கட்சிகளால் வரக்கூடிய தேர்தலை தனித்து நின்று களம் காண முடியலை. இப்போ வந்த கட்சி முதற்கொண்டு கூட்டணிக்கு அவர்கள் அலைகிறார்கள். ஆனால் 15 வருட காலமாக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தனித்தே நாங்கள் போட்டியிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆள் பலம் இல்லை, அதிகார பலம் இல்லை, எந்த பலமும் இல்லை. ஆனால் எந்த நம்பிக்கையில் போட்டிடுறோம்? மக்கள் எங்கள் கூட நிற்பார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ச்சியாக போட்டிகிட்டு இருக்கோம். எங்கிட்ட காசு இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே யாருமே வெள்ளையும் சொல்லியமாக இறங்கலை, ஃபார்ச்சுனர் காரில் இறங்கலை. வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே கருணாநிதி படத்தை ஜெயலலிதா படத்துக்கிட்டே போட்டுக்கிட்டு யாருமே இறங்கலை. எல்லாருமே உங்கள் வீட்டு பிள்ளைகள். நாங்கள் சும்மா சொல்லலை, எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லுவாங்க தேர்தல் நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு போகலை. எனக்குலாம் ஒன்றும் இல்லை. வங்கி கணக்கு எடுத்து பாருங்கள், அதிகபட்சம் 10,000 ரூபா வச்சுருப்பேன், அவ்வளோதான். ஆனாலும் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் வேட்பாளராக என்னை தேர்வு செய்தார். நீங்கள் இங்கே இந்த தொகுதியில் நிற்கக்கூடிய திமுகவோ இல்லை அதிமுகவோ பிஜேபியோ காங்கிரஸ் ஏதோ ஒரு 4 கட்சியில் ஏதோ ஒரு 2 கட்சி இங்கே போட்டிவிடும்ல கூட்டணி வச்சு. அந்த கட்சிகளுடைய வேட்பாளர்களை பாருங்கள், உங்கள் மத்தியில் வாக்குகளை கேட்டு வருவாங்க. நீங்கள் அவங்க கிட்ட கேளுங்க, நீ என்ன செஞ்சுருக்க, இனி என்ன செய்ய போகிற அப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி நான் கேட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி கடந்த 10 நாட்களாக இந்த பகுதியில் நான் வாக்குகளை கேட்டு வந்திருக்கேன். இன்னும் சில பகுதியில்
அடுத்து வரக்கூடிய காலங்களில் கேட்க போகிறேன். என்னிடத்திலும் கேளுங்க. நான் மக்களுக்காக ஆட்சி அதிகாரம் இருந்திருந்தால் மக்களுக்கான நலத்திட்டங்களை நாங்கள் செஞ்சுருப்போம், மக்களுக்கான குறைகளை நாங்கள் தீர்த்து வச்சுருப்போம். ஆனால் அதிகாரம் எங்களிடத்தில் இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், மக்களுக்கான போராட்ட காலத்தில் நாங்கள் எல்லா போராட்ட காலத்துலையும் நாங்கள் நின்றுருக்கோம். நான் பெருமையாக சொல்லுவோம் 150 இளைஞர்களுக்கு இந்த தேர்தலில் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. மற்ற கட்சிகள் கொடுக்குமா? திமுக கொடுக்குமா? அதிமுக கொடுக்குமா? பிஜேபி காங்கிரஸ் கொடுக்குமா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வாய்களையே பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? நாளைய இந்தியா இளைஞர்கள் கையில், இளைஞர்கள் தான் இந்தியாவின் தூண்கள் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் ஒன்றும் இருக்காது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் 150 இளைஞர்களுக்கான சீமானவர்கள் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். நீ என்ன சாதி பார்த்து, நீ என்ன மதம் அப்படின்னு பார்த்து வாக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு சீட்டு கொடுக்கல. இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு நீ என்ன செஞ்சிருக்கேன்னு பார்த்து அண்ணன் சீமானவர்கள் தேர்தலில் போட்டியிருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு முறை யார் யாருக்கோ வாய்ப்பு கொடுத்த நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையா நிற்கக்கூடிய இந்த பேரறிவாளனுக்கு ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு ஓட்டு வீணாக போயிருமே நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் போட்டு ஒவ்வொரு ஓட்டும் வீணாக தான் போயிருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் ஓட்டு கேட்டு வரும்போது என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இப்பயும் இருக்குது. அப்போ இந்த நிலையை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? நம்ம மாறணும். நான் மாறினா எல்லாமே சரியாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாறுங்க. அதே போல் ஒவ்வொருத்தங்களும் மாறுவாங்க. நம்மளுடைய மாற்றம் என்பது நம்மிடத்திலிருந்து தொடங்கணும். அந்த மாற்றத்தை உங்கள் மனதிலிருந்து நினைந்து தொடங்கட்டும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எத்தனையோ நம்ம பேசுகிறோம், இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. எங்களுக்கு முன்னாடி பேசினவங்கலாம் சொன்னாங்க, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, சிக்கல்கள் இருக்குது, எல்லாமே சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டோம். நீங்கள் என்ன செய்வீங்க? இதே பகுதியில் 10க்கும் மேற்பட்ட இடங்கள் இருந்தது, பயிற்சி மையங்கள் இருந்தது. சிலம்பாட்டம், மல்யுத்தம், எத்தனையோ பயிற்சிகள் கற்றுக்கொண்டு இங்கே அங்கங்கே பயிற்சி மையங்கள் இருந்தது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சி மையங்கள் இருந்தது. கோதா பயிற்சி மையங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அது எதுவுமே இல்லை. இன்றைக்கி அப்படியே அழிஞ்சிருச்சு. இன்றைக்கி இளைஞர்கள் கையில் செல்ஃபோன் வந்துருச்சு, கைபேசி வந்துருச்சு. இன்றைக்கி அந்த கைபேசியில் இன்றைக்கி பப்ஜி விளையாடுறதும், இன்றைக்கி பிக் பாஸ் பார்க்குறதும் இதுதான் நம்மளுடைய வேலை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையை மாற்றுவேன். எப்படி மாற்றுவேன்? ஒவ்வொரு இடத்துலையும் பயிற்சி மையங்களை போடுவேன். மல்யுத்தம், சிலம்பாட்டம் எல்லாத்துக்குமே தரமான பயிற்சி கொடுக்கறதுக்கு ஆசிரியர்களை போட்டு அவங்களுக்கு இளைஞர்களை தயார்படுத்துவேன். உடலளவில், மனதளவில் தயார்படுத்துவோம். வேறு யாராவது பேசுவாங்களா? சட்டமன்ற வேட்பாளர்கள் வருவாங்க தேர்தலில். நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்கன்னு மட்டும் நீங்கள் கேளுங்க. நான் சொல்கிறேன் என்னென்ன செய்ய போகிறேன்றது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு வீதிதோறும் மதுக்கடைகள் வேண்டுமா? திமுக ஓட்டு போடுங்க, அதிமுக ஓட்டு போடுங்க. இல்லை இந்த பகுதியில், இந்த ஆசிய கண்டத்திலேயே பெரிய விநாயகர் சிலை கொண்ட ஒரு பகுதினா அது புளியகுளம் விநாயகர் கோவில் தான். ரொம்ப புகழ்பெற்ற கோவில். ஆனால் அந்த கோவிலுக்கு முன்பாக ஒரு 200 மீட்டர் தொலைவில் ஒரு மதுபான கடை இருக்குது. இந்த பக்கம் புளியகுளம் பேருந்து நிறுத்தம், அந்த பேருந்து நிறுத்தத்தில் ஒரு மதுபான கடை இருக்குது. இந்த பகுதியில் மட்டும் 2 மதுபான கடைகள் இருக்குது. இந்த 2 மதுபான கடைகளை மூட வேண்டுமா? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நாங்கள் சும்மா சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்கள் கிடையாது. சும்மா என்னடா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவ அப்படின்னு சில பேர் சொல்லலாம். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கோவை விமான நிலையம், அந்த விமான நிலையத்துக்கு பின்புறம் ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிட்டாங்க. அதுக்கு காரணமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பகுதியில் சட்டத்துக்கு விரோதமாக ஒரு மதுக்கடையை நடத்திட்டு வந்துருக்காங்க. மற்ற கட்சிக்காரங்கள்லாம் அங்கே எத்தனையோ திமுகக்காரங்க இருந்திருக்காங்க, அதிமுகக்காரங்க, பாஜக, காங்கிரஸ், டிவிகே எத்தனையோ கட்சிகளை சேர்ந்தவங்க பார்த்துட்டு அமைதியாக கடந்து போகும்போது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் அந்த கடையை அடித்து உடைத்தோம். அதுபோல் உங்கள் பகுதியிலையும் இருக்கக்கூடிய கடைகளை அகற்றணும்னா, இனிமேல் புதிய கடைகள் எதுவுமே வராமல் தடுக்கணும்னா, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மதுக்கடைகள் வேணும்னா எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. போதை மறுவாழ்வு மையம் வேணும்னா, மதுக்கடைகள் வேணும்னா நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு, திராவிட கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. போதை மறுவாழ்வு மையம் வேணும்னா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் மனு கொடுத்தோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு, ஐயா எங்கள் புளியகுளம் பகுதியில் 2 மதுக்கடைகள் இருக்குது. இந்த 2 மதுக்கடைகள் மூலமாக பொதுமக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் இழுத்து மூடுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு குடிகாரன் வந்துட்டான், அவனை திருத்தத்துக்கு போதை மறுவாழ்வு மையம்னு ஒரு மையத்தை அமைச்சு கொடுங்கன்னு நாங்கள் மனு கொடுத்தோம்.
இந்த போதை மறுவாழ்வு மையத்துடைய வேலை என்னன்னா, இந்த குடிகாரர்களாக இருக்கக்கூடிய அவர்களை வந்து மாற்றி நல்ல ஒரு ஒரு மறுபிறப்பை பிறக்க வைக்கிறது தான் இந்த போதை மறுவாழ்வுத்துடைய மையத்துடைய வேலை. அவர்களுக்கு குடிப்பழக்கம் இருந்தால் அவங்க அறவே கைவிட்டுருவாங்க, அந்த மையத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டா. அதே போல் அவர்களுக்கு ஏதாவது தீய பழக்கம் இருந்தால் உடனே கைவிட்டுருவாங்க. அந்த போதை மறுவாழ்வு மையத்தை எங்கள் பகுதியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கும்போது எங்கள் மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கோவை மாவட்ட ஆட்சியர் அதான் ஒருங்கிணைந்த மருத்துவமனை இருக்குல்ல, அந்த மருத்துவமனையில் தான் ஒரு போதை மறுவாழ்வு மையம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இன்னொன்று கேட்குறீங்க? வீதிக்கு வீதி மதுக்கடையை திறந்து வச்சுட்டு போதை மறுவாழ்வு மையம் ஒன்று இருக்குல்ல, அது போதாதான்னு கேட்குறாரு. இந்த நிலைமையில தான் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. அரசாங்கம் இந்த லட்சணத்தில் தான் இருக்காங்க. இந்த நிலையை நான் மாற்றுவேன், இந்த நிலையை மாற்றுவேன். வீதிதோறும் நூலகத்தை நான் கொண்டு வருவேன், வீதிதோறும் நூலகத்தை நான் அமைப்பேன். இந்த திமுக அரசு 500 கோடி ரூபாய் செலவில் நூலகம் கட்டுறாங்க. நூலகம் கட்டி தந்தை பெரியார் நூலகம் அப்படின்னு திறக்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், ஒரே இடத்துல பெரிய நூலகம் கட்டுறது உங்களுக்கு வேணுமா, இல்லை ஒவ்வொரு பகுதிக்கும் நூலகத்தை அமைச்சு உங்கள் பசங்களை படிக்க வைக்க போகிறீங்களான்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நான் வந்தால் ஒவ்வொரு பகுதிக்கும் நூலகத்தை நான் அமைச்சு கொடுப்பேன். இங்கே கல்வி அனைவருக்கும் சமமாக தரமாக கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா கல்வி இங்கே தரமாக இல்லை. 207 அரசு பள்ளிக்கூடத்தை மூடிருக்காங்க. இந்த கோயம்புத்தூரில் மட்டும் 3 அரசு பள்ளிக்கூடத்தை மூடிருக்கிறாங்க. ஏன் இந்த 3 அரசு பள்ளிக்கூடத்தை மூடிருக்காங்க? அந்த மூடப்பட்ட பள்ளிக்கூடத்தை திறங்க அப்படின்னு நாங்கள் கொண்டு போய் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்கும்போது அவர் எங்ககிட்ட கேட்குறாரு, என்னது பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்களா? சத்தியமாக நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை, சத்தியமாக நடந்தது. எங்கே மூடினாங்க, எப்போ மூடினாங்க தம்பி? தொலைக்காட்சியில் ஒரு பக்கம் செய்தி பிரேக்கிங் நியூஸில் போய்க்கிருக்கு, ஒரு பக்கம் பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. 207 அரசு பள்ளிக்கூடத்தை மூடியிருக்காங்க, கோயம்புத்தூரில் மட்டும் 3 அரசு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறாங்கன்னு செய்தி வந்துக்கிருக்கு. ஒரு மாவட்ட ஆட்சியர் என்னது பள்ளிக்கூடத்தை மூடிட்டாங்களான்னு எங்ககிட்ட கேட்குறாரு. இந்த நிலைமையில தான் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. அப்போது இங்கே ஒரு மாற்றம் தேவைப்படுது. அது உளமாற மாற்றமாக இருக்கணும். சும்மா நானும் மாற்றம், நாங்களும் மாற்றத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு நிற்காம உளமாற என்கிட்ட கேளுங்க, என்ன செஞ்சிருக்கேன்னு கேளுங்க. நான் சொல்லுவேன், 3 மாதத்துக்கு ஒரு முறை நீ என்ன சாதி, என்ன மதம், நீ எந்த இனம்னு பார்க்காம குருதிக்கொடை பாசறை மூலமாக நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் ரத்தம் கொடுத்துருக்கேன். கொடுக்கறதுக்கு காசு பணம் இல்லை. எங்கள் அண்ணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவசரமாக ரத்தம் தேவைப்படுது, கொஞ்சம் ரத்தம் கொடுங்கன்னு கேட்குறாங்களே, அவங்களுக்கு என்னுடைய ரத்தத்தை கொடுத்துருக்கேன். இதை தாண்டி எனக்கு என்ன வேணும்? கொடையிலேயே ஆகச்சிறந்த கொடை குருதி கொடைன்னு சொல்லுவாங்க, அந்த கொடையை நாங்கள் கொடுக்குறோம். வருஷம் 10 லட்சம் பனை மரங்களை நாம் தமிழர் கட்சி சார்பாக நட்டு வளர்த்துட்டு வராங்க. அதில் ஒரு பங்கா நான் மரக்கன்றை நட்டு வளர்த்துட்டு வரேன். ஏன் உங்கள் பகுதியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு வீட்டுக்காக நாங்கள் மரக்கன்றுகளை கொடுத்து நாங்கள் வாக்குகளை கேட்குறோம். எல்லா கட்சியினரும் 500,000 தேர்தல் நேரத்தில் கொடுத்து வாக்குகளை கேட்பாங்க. ஆனால் இந்த பேரறிவாளன் மரக்கன்று கொடுத்து வாக்குகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நாங்கள் மற்ற கட்சிகளை போல இல்லை. நாங்கள் மற்றுமொரு அரசியல்வாதிகள் அல்ல, மற்றுமொரு கட்சிகள் அல்ல, மாற்றத்திற்கான கட்சிகள். நாங்கள் அரசியல் என்பதை மக்களை வைத்து பிழைப்பதற்காக அல்ல, மக்களுக்காக உழைக்கிறதற்கு என்பதை முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் இந்த களத்திற்கு நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் கேட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கீங்க. ஆனாலுமே இந்த திமுக அரசுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. ஒரே ஒரு கவலை இருக்கு. என்ன கவலை தெரியுமா? நம்ம ஆட்சி இறங்குறதுக்குள்ளேயும் தமிழ்நாடு என்ற பேரை எடுத்துட்டு கலைஞர் நாடுன்னு எப்படியாவது மாற்றிடணும் அப்படின்ற அந்த ஒரு இலக்கு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் இந்த திராவிட தலைவர்களுடைய சிலையை வைக்கிறது, எங்கே பார்த்தாலும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இவ்வளோ நாங்கள் எத்தனையோ பிரச்சனைக்கு மனு கொடுத்துருக்கோம், எவ்வளவோ சிக்கல் இருக்குன்னு நாங்கள் மக்கள் மத்தியில் பேசிக்கிருக்கோம், ஆட்சியாளர்களுக்கு எடுத்து சொல்லிக்கிருக்கோம். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த கோயம்புத்தூரில். ஏன் இந்த பகுதியில், இந்த பெரியார் நகர் பகுதியில் சாக்கடை எடுக்காமல் இருக்காங்கன்னு எத்தனையோ மக்கள் என்கிட்டயே வாக்கு கேட்டு போகும்போது சொல்கிறாங்க. தண்ணி சரியாக வரமாட்டேதுன்னு சொல்கிறாங்க. அப்படி எத்தனையோ பிரச்சனைகள் சொல்கிறாங்க. அதை காது கொடுத்து கேட்குறது இல்லை. பெரியார் சிலை, ஓரத்தில் இருந்த பெரியார் சிலையை எடுத்துகிட்டு நடுவில் வைக்கிறது, சிக்னலுக்கு நடுவில் வைக்கிறது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன? மக்களுடைய பிரச்சனைகள் காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை. மக்களுடைய சிக்கல்கள் என்னன்னு இவர்களுக்கு தெரியாது. அதனால தீர்வுகளும் இவங்க கிட்ட இருக்காது. தேர்தல் நேரத்தில் வருவாங்க, 500,000 கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுவும் இந்த தேர்தலில் 2,000 3,000 கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது முதல் கட்டமாக தான் இப்போ 3,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், ஒருத்தர் 3,000 ரூபா கொடுக்குறான் அப்படின்னா நாளைக்கு அவன் 6,000 ரூபா திரும்ப உங்ககிட்ட எடுக்க போகிறான்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்கு 7,5 லட்சம் ரூபா, 7,5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது.
இந்த லட்சணத்தில் ஒவ்வொருத்தன் வீட்டுக்கும் வந்து 3000 கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? அந்த 3000 கொடுக்குறாங்களே, இந்த 3000 எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சிந்திச்சிருந்தாலே நீங்கள் அதை வாங்கியிருக்க மாட்டீங்க. ஆனால் நம்ம பணம், நம்ம இப்போ சில பேர்லாம் சொல்கிறாங்க அது நம்மளுடைய உரிமை, நம்ம பணம் தானே அப்படின்னு சில பேர் உரிமையாக அது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஓட்டுக்கு காசு வாங்குறது வந்து அவமானமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அது உரிமையாக இன்றைக்கி பார்க்கப்படுது. அதே போல் தான் இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு ஒரு குடிகாரன் தான் மறைமுகமாக போய் குடிச்சிட்டு வந்தான். எவனாவது பார்த்துருவானோ அப்படின்னு திருட்டுத்தனமாக போய் குடிச்சிட்டு வந்தான். ஆனால் இன்றைக்கி தைரியமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலுமே சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுகிறாரு, சுப்பிரமணியன் அவர்கள் பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் கஞ்சா எங்கேயுமே இல்லைன்னு பேசுகிறாரு. இந்த புளியகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், சின்ன சின்ன பசங்க எத்தனையோ பேர் கஞ்சா போட்டு திரியிறாங்க, கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். எத்தனையோ பேர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் முன்னாடி உட்காந்துருக்க ராமச்சந்திரன் அவர் சொல்கிறாரு, தம்பி அந்த பகுதியில் அவங்க உட்காந்துக்குருவாங்க தம்பி, அந்த பகுதியில் உட்காந்துக்கிட்டு 4 பசங்க கஞ்சாவாக போட்டுக்கிருப்பாங்க தம்பி சொல்கிறாங்க. இந்த நிலைமையில் கஞ்சா எங்கேயுமே இல்லைன்னு மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்கிறாருன்னா அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இல்லை அவர் எந்த நாட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சுத்தமாக தெரியல. திராவிட நாட்டில் எங்கேயும் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்போது இந்த நிலையை மாற்றணும். உங்கள் பிள்ளை நான் வந்தால் செய்வேன், உறுதியாக நான் செய்வேன், சும்மா பேசிட்டு போகலை, செஞ்சுருக்கோம். கடந்த காலங்களில் நாங்கள் செஞ்சுருக்கோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கேட்குறோம். எவ்வளவோ சிக்கல் இருக்குது. இந்த நீங்கள் பார்க்கலாம், இந்த புளியகுளம் விநாயகர் கோவில் ரொம்ப புகழ்பெற்ற விநாயகர் கோவில். அந்த கோவிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு வண்டி நிறுத்துறதுக்கு பார்க்கிங் வசதி இல்லை. ஆசிய கண்டத்திலே ரொம்ப புகழ்பெற்ற கோவில் நம்ம பேசுகிறோம். ஆனால் வண்டியை நிப்பாட்டுறதுக்கு பார்க்கிங் வசதி இல்லை. நினச்சி பாருங்க, இன்னைக்கு மக்கள் தொகை என்ன ஆச்சு? அந்த வழியில் காலையில் கடந்து போகக்கூடிய மக்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? அந்த பகுதியில் போகும்போது மட்டும் அவ்வளோ மெதுவாக கடந்து போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ போக்குவரத்து நெரிசல். அப்போ அதை தீர்க்கிறதுக்கு வானதி சீனிவாசன் அவர்களால் முடியாதா? எந்நேரமும் கோவில், எந்நேரமும் மதம் என்று சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லையா? ஏன் அதுக்கான சிக்கலை ஏன் அவங்க தீர்க்க மாட்டாங்க? அப்போது உங்கள் பிள்ளை வந்தால் நான் செய்வேன், உறுதியாக செய்வேன். வருவாங்க, தேர்தல் நேரத்தில் வருவாங்க, கேள்வி கேளுங்க. என்ன உங்களுடைய கேள்வி, அவங்க கொடுக்கக்கூடிய பதில் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கே வாக்கு செலுத்துங்க. வரக்கூடிய வேட்பாளர்களை கண்மூடித்தனமாக, நான் முன்னாடி பேசிக்கிருக்க பேரறிவாளனுக்கு கண்மூடித்தனமாக வாக்குகள் போடுங்கன்னு நான் கேட்கல. கண்மூடித்தனமாக நீங்கள் எனக்கு வாக்கு போட்டிங்கன்னா அந்த வாக்கு மதிப்பு மிக்க வாக்கு கிடையாது. கேள்வி கேளுங்க. உங்களுடைய கேள்வி, அவங்க சொல்கிற பதில், அந்த பதில் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சுன்னா, இவன் வந்தால் நமக்கு நல்லது செய்வான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாக்கு செலுத்துங்க. இல்லைனா உங்களுடைய வாக்கு மதிப்பு மிக்க வாக்கு கிடையாது, மதிப்பற்ற வாக்காக போய் முடிஞ்சிடும். அதனால் இந்த ஒரு முறை விவசாய சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுத்து நான் ஜெயிச்சிட்டேன்னா, நான் உங்களுக்காக வந்து நான் நிறைய செயல் திட்டங்கள் இருக்குது, எங்களுக்கும் வேலைகள் இருக்குது, எங்களுக்கும் குடும்ப குட்டி இருக்குது. அதெல்லாம் தாண்டி இந்த களத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஏன்? நம்ம இந்த மண்ணுக்காக நம்ம ஏதாவது செய்யணும். ஏன்னா நம்ம படிக்கிறோம், தலைவர்களை படிக்கிறோம். கருணாநிதியை படிக்கலை, ஜெயலலிதா அவர்களை படிக்கலை, நம்ம வரலாறை படிக்கிறோம். இன்றைக்கி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினராக இருந்த அம்மன் அர்ஜுனன் அவர்களுடைய வீட்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெய்டு, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு ரெய்டு. லஞ்ச ஒழிப்புத்துறை வீட்டுக்கு போகிறாங்க. அதே போல் இன்றைக்கி வானதி சீனிவாசன் அவர்கள் அவங்க எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க? நம்ம ஓட்டு போட்ட நம்ம இன்றைக்கி குடிசை வீட்லேயும் ஓட்டு வீட்லேயும் இருக்கோம். ஆனால் அந்த ஓட்டை வாங்கிட்டு போன ஆட்சியாளர்கள் இன்றைக்கி பெரிய பெரிய மாடு வீடு கட்டி இன்றைக்கி அவங்க பிள்ளைகளை வெளிநாட்டில் படிக்க வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம ஏமாளிகளாக இருக்கிறோம். இந்த நிலைமையை நம்ம மாற்றணும். படிக்கிறேன், கக்கன்னு ஒருத்தர் இருந்தார். அம்மன் அர்ஜுனன் அவர்களுடைய அந்த செய்தியை படிச்சுட்டு அவங்க வீட்டில் ரெய்டு போனது அப்படின்னு அந்த செய்தியை படிச்சுட்டு இன்னொரு தாளில் படிக்கிறேன். கக்கன் என்ற ஒரு அமைச்சர் இருந்திருக்காரு. அந்த கக்கன் அமைச்சர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தேர்தலில் தோற்று போயிடுறாரு. உள்துறை அமைச்சராக இருந்தவர் தேர்தலில் தோற்று போயிடுறாரு. தோற்று போன உடனே அடுத்த நாள் தான் பயன்படுத்திட்டு வந்த அரசு மகிழ்ந்த அரசுக்கிட்டேயே கொடுத்துட்டு அடுத்த நாள் சத்தியமூர்த்தி பவன் போகிறதுக்கு, கட்சி அலுவலகத்துக்கு போகிறதுக்கு அரசு பேருந்தில் ஏறி பயணித்தவர். அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இந்த நிலத்தில் இருந்திருக்கிறாருன்னு நம்ம படிக்கிறோம். காமராஜர்னு ஒரு மகன் இருந்தான், ஒரு தலைவர் இருந்தார். அந்த தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா?
காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போகும்போது அவங்க அம்மா வந்து, ஏன்பா காமராஜ், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்த வாங்கி கழிவறை நம்ம கட்டிக்கலாமா? ஏன்னா கழிவறை கட்டுறதுக்கு இடம் இல்லை, வயசான காலத்தில் ரொம்ப தூரம் வந்து பயணிக்க வேண்டியதாக இருக்குது, போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது, அதனால் இங்கே ஒரு கழிப்பறை கட்டிட்டோன்னா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ப்பா அப்படின்னு ஒரு முதலமைச்சருடைய தாயார் தன்னுடைய மகன் முதலமைச்சராக இருக்கார், அந்த முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் என்னதான் சொன்னாங்க, இதே கருணாநிதியா ஜெயலலிதா இருந்தால் பெரிய மாடி வீடே கட்டி கொடுத்து அதை வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு தளமாக வந்து மாற்றிருப்பாங்க. அவங்களுடைய பொழுதுபோக்கு தளமாக மாற்றிருப்பாங்க. பெரிய பெரிய இடங்களை எப்படி போயஸ் கார்டன் இருக்குது ஜெயலலிதா அவர்களுக்கு, அதே போல் காமராஜர் அவர்கள் நினச்சிருந்தா செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவர் மக்களை பற்றி சிந்தித்ததுனால அவர் சொன்னார், இந்தியாவின் பல பகுதிகளுக்கு நான் போயிருக்கேன், பல மக்களை நான் சந்திச்சிருக்கேன், பல கிராமங்களுக்கு நான் பயணிச்சிருக்கேன், நம்மளை விட மோசமாக எத்தனையோ கிராமங்கள் இருக்குமா, எத்தனையோ மக்கள் இருக்காங்கம்மா, அவங்களுடைய நிலைமை சரியாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம நிலைமையை மாற்றுவோன்னு சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவருடைய வரலாறை நம்ம படிக்கிறோம். அவருடைய வரலாறை படிக்கும்போது இப்படிப்பட்ட ஆட்சியை நம்ம கொடுக்கணும், இப்படிப்பட்ட தலைவன் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது. அரசியலுக்கு வர்றோம், மக்கள்கிட்ட நான் வேட்பாளராக நிற்கிறேம்மா, வாக்குகளை கொடுங்கம்மா அப்படின்னு நான் கேட்டு நிற்கிறோம். இல்லை நான் மாறி திருடர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவேன் அப்படின்னா அவன் திருட தான் செய்வானே ஒழிய ஒருபோதும் நல்லது செய்ய மாட்டான். நாய்க்கு எத்தனை முறை தண்ணி வச்சாலும் அது நக்கி தான் குடிக்கும். அதே மாதிரி திருட்டு பசங்களுக்கு எத்தனை முறை ஓட்டு போட்டாலும் அவன் திருட தான் செய்வான். எந்த ஒரு மாற்றமும் வராது. தேர்தல் வரும், ஆனால் எந்த விதமான மாறுதலும் வராது. தேர்தல் நேரத்தில் 500 1000 காசு கொடுத்து வாக்குகளை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் ஏறி குதிக்கிறான், ஒரு நாய் அங்கே பார்க்குது, வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு நாய் வந்து அந்த திருடனை பார்க்குது. அந்த நாய் வந்து இவன் நமக்கு வேண்டப்பட்டவனா இல்லை நம்மளுடைய முதலாளியோடைய நண்பனா சொந்தக்காரனா அப்படின்னு அந்த நாய் பார்க்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த திருடன் வந்தவன் என்ன பண்ணுறான், நாய்க்கு ரொட்டி துண்டை தூக்கி போடுறான். அது வரையும் பொறுமையாக இருந்த அந்த நாய் வந்து கோபப்பட்டு அந்த திருடன் வந்து அவனுடைய கழுத்தை பிடிச்சிருது. அவன் கேட்குறான், என் நாயை இவ்வளோ நேரம் அமைதியாக தானே இருந்தேன், இப்போயே வந்து என் கழுத்தை பிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது அந்த நாய் சொல்லிச்சு, நீ வந்து எனக்கு வேண்டப்பட்டவனான்னு நான் வந்து நினச்சிக்கிருந்தேன், நம்ம முதலாளியோடைய நண்பனா இல்லை வந்து நம்ம முதலாளியோடைய சொந்தக்காரனா அப்படின்னு நான் பார்த்துக்கிருந்தேன். ஆனால் என்றைக்கு ரொட்டி துண்டை தூக்கி போட்டியோ அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு நீ திருடன் தான்னு, அதனால தான் சங்க கடித்தேன் அப்படின்னு அந்த நாய் சொல்லுது. அதுபோல தான் நீ வரக்கூடிய ஆட்சியாளர்கள் 2000 ரூபா கொடுக்குறாங்க, 3000 ரூபா கொடுக்குறாங்கன்றதுக்காண்டி நீங்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க, மறுபடியும் அடுத்த 50 வருஷம் ஆனாலும் இந்த பகுதி அப்படியே தான் இருக்கும். ஒரு வாய்ப்பு கொடுங்க. நமக்கு இந்தியாவிலே ஒரு ஆய்வு 2002 ஐநாம் மன்றம் ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொள்ளுது. அந்த ஆய்வில் உலகில் அறிவார்ந்த தேசிய இனம் எது அப்படின்ற கேள்வியில் ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொள்ளுது. உலகம் முழுவதும் பயணித்ததுக்கப்புறம் ஐநாம் மன்றத்தில் சொல்கிறாங்க, உலகில் அறிவார்ந்த தேசிய இனம் முதலிடத்தில் இருக்கிறது யூத இனம். ஏன்னா இந்த யூத இனத்திலிருந்து வந்தவங்க நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே அறிவார்ந்த தேசிய இனம் யூத இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது தேசிய இனம் எது தெரியுமா? நம்ம தமிழினம். இது நினைக்கும் போது நமக்கு பெருமையாக இருக்கலாம், ஆனால் தேர்தல் நேரத்தில் என் மக்கள் ஓட்டு போட்டு அதனுடைய முடிவுகள் வெளியில் வரும்போது 500க்கும் 1000க்கும் ஓட்டு போட்டு அந்த ஓட்டை வீணாக்கிட்டாங்களே, இவர்களாக வந்து அறிவார்ந்த தேசிய இனம் அப்படின்னு நினைக்க தோணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் முடிக்கலான்னு இருக்கிறேன். ஒரு காட்டில் ராஜானா சிங்கம்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கத்துக்கு பசிக்குது. அந்த வழியில் போய்க்கு இந்த ஒரு நரியை கூப்பிட்டு, ஏவா எனக்கு பசிக்குது, யாரையாவது கூட்டு வா, அப்படி இல்லாட்டி ஒன்றை வேட்டையாடி நான் தின்றுவேன் அப்படின்னு சொல்லுது. இந்த நரி என்ன பண்ணுது, அந்த வழியில் போய்க்கிருந்த ஒரு மானை கூப்பிட்டு, சிங்கம் வந்து அடுத்து உன்னை வந்து தலைவராக இந்த காட்டுக்கு ராஜாவாக்குறேன்னு சொல்கிறாங்க, அதனால் நீ வா, நீ தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு கூட்டிகிட்டு போன உடனே இதை பசியில் இருந்த சிங்கம் என்ன பண்ணுது, ஓங்கி அடிக்குது. ஒரு பக்கம் காதை அந்து போயிடுது. உயிர் பயத்தில் இந்த கழுதை என்ன பண்ணுது, ஓடி வந்துடுது. பின்னாடியே வந்த நரிக்கிட்ட அது கேட்குது, என்னை காட்டுக்கு ராஜாவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன், இப்படிக்கு ஒரு பக்கம் காதை அறுத்து விட்டியே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த
நரி சொல்லுது, கிரீடத்தை உன் தலையில் வைக்கும்போது அந்த காது 2 காது வந்து இடையூறாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி தான் ஒரு காதை வந்து சிங்கம் வந்து அறுத்துச்சு. அது தெரியாமல் சிங்கத்தை தப்பாக பேசிட்டியே அப்படின்னு நரி சொல்லுது. மறுபடியும் அந்த நரியுடைய பேச்சை கேட்டு அந்த கழுதை போகுது. மறுபடியும் சிங்கம் பார்க்குது, ஒரே அடி. இந்த முறை வால் அறுந்து போயிடுது. அதுக்கப்புறம் கழுதை ஓடிடுது. ஓடினதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நரியை பார்த்து அந்த கழுதை கேட்குது, இந்த முறையும் வந்து நீ காட்டுக்கு ராஜாவாக்க போகிறன்னு கூட்டிகிட்டு போயிட்டு பார்ப்பேன், என்னுடைய வாளை வந்து சிங்கம் வந்து அறுத்துருச்சே, இது நியாயமா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த நரி சொல்லுது, நீ சிம்மாசனத்தில் உட்காரும்போது அந்த வால் இடையராக இருக்கக்கூடாதுன்னு அந்த சிங்கம் வந்து வாளை அறுத்துருச்சு அப்படின்னு சொல்லுது. 3வது முறையும் அந்த நரியுடைய பேச்சை கேட்டு அந்த கழுதை போகுது. நம்ம இந்த முறை சிம்மாசனத்தில் உட்கார போகிறோம் அப்படின்னு உட்கார போகுது. இந்த முறை சிங்கம் ஒரே அடி, கழுதை செத்து போயிடுது. அந்த நரி என்ன பண்ணுது, அந்த கழுதையோடைய மூளை தனியாக, குடல் தனியாக, கை தனியாக, கால் தனியாக, தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மூளையை மட்டும் எடுத்து சாப்பிட்ருது. அப்போ சிங்கம் வந்து என்ன பண்ணுது, சாப்பிட்டுக்கு இருக்கும்போது நரி, இங்கே இருந்த அந்த மூளை எங்கே, அதாவது கழுதைக்கு மூளை இருக்கும்ல, அந்த மூளை எங்கே அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த நரி சொல்லுது, அந்த கழுதைக்கு மூளை இல்லை சிங்கமே. அந்த கழுதைக்கு மூளை இருந்துச்சுன்னா 2 தடவை நீ அடி வாங்கி நீ அடித்ததுக்கப்புறம் ஓட தெரிஞ்சு அதுக்கு 3வது முறை அது திரும்பி வந்திருக்குமா? 3வது முறையும் அது உன்னை நம்பி வருதுன்னா, என்னை நம்பி வருதுன்னா, அப்போ அந்த கழுதைக்கு மூளை இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு அந்த நரி சிங்கத்தை பார்த்து சொல்லுது. அது போல தான், ஒரு தடவை நீங்கள் ஏமாந்துட்டீங்க, 2 தடவை நீங்கள் ஏமாந்துட்டீங்க, 50 வருஷமாக நீங்கள் ஏமாந்துக்கிறீங்க. இந்த ஒரு முறை விழித்து எழுங்க. புதுசாக வர்ற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்கள் தொடர்ச்சியாக நிற்கிறோம், தனியாக நிற்கிறோம். எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்ணில் அரசியல் செஞ்சுருக்காங்க. இதே இப்போ வரையும் வாழும் சாட்சியாக எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள், பாட்டாளி மக்களின் விடுதலைக்காக கட்சி தொடங்கிய எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் பெரிய கனவோடு கட்சி தொடங்கினார். ஆனால் இன்றைக்கி அதிமுக கூட போய் கூட்டணி வச்சுட்டாங்க. அதே போல் தான் எங்கள் அண்ணன் ராமதாஸ் அவர்கள், எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக கட்சி தொடங்கினவர். இன்றைக்கி அவரால் சமாளிக்க முடியல, போய் திமுக கூட போய் கூட்டணி வச்சுட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் தொடர்ச்சியாக எவரிடத்திலும் சமரசம் அடையாமல் 234 தொகுதியிலும் தனித்து போட்டிட்டு, ஒரு தேர்தல் 2 தேர்தல் கிடையாது, தொடர்ச்சியாக நாங்கள் தனித்து போட்டிடுறோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, ஒரு முறை கொடுங்க. எங்கள் வெற்றி என்பது எங்களுக்கான வெற்றிகள் கிடையாது, மக்களாகிய உங்கள் வெற்றி என்று சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி. நாம் தமிழர்.